ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் லெஜெண்ட் ஆஃப் சன்லி எபிசோட் 2ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வந்து ஹெர்பல்ஸ்லாம் இருக்கிற ஒரு டொப்பில் நம்மால் போட்டு வச்சிருக்காரு. அவங்களும் என்னை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, நீ ரொம்பவே அழுக்கா இருக்க, அதான் குளிக்க வச்சிட்டு இருக்க நாள் சொல்றாரு. அவங்களும் வேணுன்னே அவர்கிட்ட ஒம்பு வளர்க்கறதுக்காக அந்த ஹெர்பல்ஸ்லாம் வெளியே தள்ளி போயிடும். இதை டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் விற்கிறதுக்கு கஷ்டமாயிட்டும் நாள் சொல்றாரு. அவங்களும் அப்பனா நீ இதை தான் வித்துட்டு இருக்கியா? ஆமா, நீ அப்ப என்ன நினைச்ச? எதுவும் இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்க. அவரும் அவங்கள அப்படியே தூக்கிட்டு வந்து போனா போதுன்னு அவங்க காலெல்லாம் கிளீன் பண்ணி விடுறாரு. அவங்களும் குசுதுன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் க்ளோஸா வர, பரவாயில்லையே பார்க்க கொஞ்சம் அழகா தான் இருக்கான், டக்குன்னு மூக்கிலேயே கொத்தி விட்டுறாங்க. ஆளும் சரியான கோவக்கார கோழியா இருக்கேன்னு சொல்லி லைட்டா தண்ணியை தெளிச்சு விட அவங்களும் அப்படியே ஓடி போய் மரத்துல ஏறிக்கிறாங்க. இங்க இருக்கிற இந்த கார்டன் ஏரியா தான் என்ன ஹீல் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு முழு பவர் கிடைக்க எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியாது. வெளியே போனா பாதுகாப்பும் இல்ல, நம்ம பேசாம இங்கே இருந்துடலாமா? நம்மளும் என்ன யோசிச்சுட்டு இருக்குன்னு கேக்குறாரு. ஆனா அவங்க போய் முதல் சமைக்கிற வேலையை பாருன்னு சொல்றாங்க. ஆளும் வழக்கம் போல ஒரு சூப்பரான சாப்பாடு அவங்களுக்காக ரெடி பண்ண. நம்ம ஹீரோயின் இது நல்லதா இருக்கு, ஆனா சிக்கன் மட்டன் இல்லாம என்னால ரொம்ப நாள் இதை சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. நம்மால் மட்டன் வாங்குற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ல, ஹெர்பல்ஸ் விற்கிறீல அதை வச்சு வாங்கலாம்னு அவங்க கேட்குறாங்க. அதை சில மெடிசின்ஸ்க்கு பதிலாக நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பேன், விற்கிறதுக்கு கிடையாது. நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. இவ வந்ததுலேருந்து நம்மளை ரொம்பவே கேரிங்காக பார்த்துட்டு இருக்கான், ஆனால் பதிலுக்கு நம்ம உனக்கு எதுவுமே பண்ணலையே. இவனை க்யூர் பண்ணலான்னு பார்த்தா நமக்கு சண்டை போட தான் தெரியும், மெடிசனை பற்றி எதுவுமே தெரியாது. சரி, நம்மளால முடிஞ்சது இவனை கொஞ்சம் பணக்காரனாவது மாற்றுவோம். அவங்க ஆல்கெமி பவரை யூஸ் பண்ணி அங்கிருந்த ஒரு கல்லை தங்கமாக மாத்துறாங்க. அதுவும் வேலை செய்யுது, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு தான். அவங்களும் இது கண்டிப்பா உன்னால முடியும்னு சொல்லிட்டு மூணுல இருந்தெல்லாம் பவர்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் சக்சஸ் தான் ஆகல. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ண, ஆள் அவர் சேர்த்து வச்சிருந்த கொஞ்ச காசையும் அவங்களுக்காக இப்ப அப்படியே வெளியெடுக்கிறாரு. அடுத்த நாள் அவர் அப்படியே கடைக்கு கிளம்ப, நம்ம ஹீரோயின் ஹெர்பல்ஸ் எடுக்காம எங்க வெறுங்கையோட போறேன்னு கேக்குறாங்க. அவரும் என்னன்னு கேட்க, இல்ல என் பவர்ஸை யூஸ் பண்ணி நான் அந்த கல்லை தங்கமா மாத்த ட்ரை பண்ணேன், ஆனா நிலா பவர் வச்சு என்னால எதுவும் பண்ண முடியல, ஒருவேளை சூரியனை வச்சு ஏதாவது பண்ண முடியல. சரி, என்னையும் கூட்டு போன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா மார்க்கெட்ல நிறைய பேர் இருப்பாங்க, உன்னை பார்த்து யாராவது பிடிச்சிட்டு போயிட்டா நான் வேணா உன் கழுத்துல ஒரு நூலை கட்டி உன்னை வாக்கிங் மாதிரி கூட்டு போட்டுமான்னு கேட்க, என்னது யாரு கேட்ட? சரி போனா போட்டும், என்ன வேணா நீ தூக்கிட்டு போ சீக்கிரம், அப்புறம் நான் மனசு மாறிடுவேன். நம்மளும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அவங்களையும் கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப மார்க்கெட்டுக்கும் அவங்க இப்ப வந்துடுறாங்க. அப்பதான் அங்கிருந்த ஃபார்ச்சூன் டெல்லர் அவங்க கண்ணில் படுறான். நீங்களே தான், உங்களை தான் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்காரு, 10 காயின் மட்டும் கொடுங்க, உங்க ஃபியூச்சர் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஹீரோ கிட்ட இல்ல, அவருக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஒருத்தன் கிட்ட தான் ஆள் பேசிட்டு இருக்கான். அவரும் வராரு. நான் ராயல் பேலஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், என்னாகும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அவனும் நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சோம், நல்ல மார்க் எடுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அப்படியே கைரேகையெல்லாம் உளுந்து பார்த்து வாய்க்கு வந்தது பொதுவா அடிச்சு விட்டுட்டு இருக்கேன். நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க, கல்யாணத்தை பண்ணிப்பாரு வேலைக்கு போய்ப்பாருன்னு. நீங்க ஃபர்ஸ்ட் வேலை தேடுறதா இப்ப தப்பு, முதல் நீங்க கல்யாணம் பண்ணணும். ஒரு 10 காயின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பொண்ணு எங்க இருக்கங்கிறதையும் நான் சொல்றேன். அவரும் காசை எடுக்க போக, நம்ம ஹீரோ சீக்கிரமா வீட்டுக்கு போலனா உங்க வீடு எரிஞ்சு சாம்பல் ஆயிடும், அப்புறம் நீங்க அதை நினைச்சு காலத்துக்கும் வருத்தப்படுவீங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நீ முத யாரு? நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது கூட்டு கலவணியா? என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? நான் சாயந்தரம் வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்றேன், நீங்க முதல் வீட்டுக்கு போய் பாருங்க, தப்பா இருந்தா வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கங்க நாள் சொல்ல. நம்ம ஹீரோயின் நீ எதுக்காக அவனை ஏமாத்திட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. மட்டன் கேட்டில பேசாம இரு. ஆளும் கிளம்பிடுறாரு. கடைக்காரரும் நீ என்ன ஆப்போசிட்ல கடை போடலான்னு பாக்குறியா? நம்ம கிட்ட உன் பாச்சாலாம் பழிக்காதுன்னு சொல்ல, நான் சொன்னது நடந்துருச்சுன்னா 10 காயின் தரீங்களா? அவனும் வச்சுக்கலாம், நடந்துட்டா 10 காயின் தர, அதுவே நடக்கலனா உன்கிட்ட இருக்கிற அந்த கோழியை என்கிட்ட கொடுத்துடணும். நம்ம ஹீரோயின் யாரை வச்சுட்டா டீல் பேசுறேன்னு சொல்லி சண்டைக்கு வர, நம்ம ஹீரோவும் அவங்கள சமாதானப்படுத்துறாரு. அதெல்லாம் உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, நான் உன்னை பாத்துக்கிறேன். அவங்களும் ஒரு சாதாரண மோட்டல் நம்மளும் ப்ரொடக்ட் பண்றானா, ரொம்பவே விசித்திரமா இருக்கு. டைமும் ஆயிட்டே இருக்கு. அப்பதான் அங்கிருந்த ஒருத்தர் கதை சொல்லிட்டு இருக்காரு. பழங்காலத்துல ஹெவன்ல இருந்த மான்ஸ்டர்ஸ் கல்டிவேட் பண்ணி ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஹியூமன் ஃபார்ம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அவங்கள எல்லாரும் டீமன் ரேசர்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி கல்டிவேட் பண்ணி இம்மோர்டல்ஸ் பவர் அடைஞ்சவங்களும் ஹெவன்ல தான் இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் காலப்போக்குல இந்த இடம் யாருக்கு சொந்தம்னு சொல்லி ஒரு பெரிய போரே உருவானிச்சு. அதோட முடிவா ஹெவனை 2ஆ பிரிச்சு டீமன் ரிலம் அப்புறம் ஹெவன் ரிலமா பிரி
பிரிச்சுட்டாங்கிற மாதிரி ஆள் சொல்ல நம்ம ஹீரோயினும் அந்த கதையெல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. டைமும் ஆயிடுது. கடைக்காரன் நீ தோத்துட்டேங்கிற மாதிரி சொல்ல அப்பதான் அவர் அப்படியே கத்திட்டே அங்க ஓடி வராரு. நான் மட்டும் சரியான நேரத்துக்கு போலனா வீடே தீ பிடிச்சி என் அம்மாவும் இறந்துருப்பாங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. தயவு செஞ்சு இந்த மட்டன் பீஸையாவது வாங்கிக்கோங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்து வாய போலக்க இந்த கையில மட்டனும் இந்த கையில காசையும் வாங்கிட்டு நம்மால் மாசம் அங்கிருந்து கிளம்புறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் கேக்குறாங்க உன்னால ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? அப்ப பொண்ணால் சொல்றாரு ஆனா வருங்காலத்தை மாத்துறது எவனுக்கு எதிரான செயல் தெரியும். அதுக்கு தண்டனையா தான் நான் டெய்லி மாத்திரையே சாப்பாடா சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னது இது எவனோட சீக்கிரட்டை தெரியும் சொல்றான். நம்மால் யாருங்கிற மர்மம் நாளுக்கு நாள் அவங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கு. நீ உன் பவர்ஸ் வச்சு ஃபார்ச்சூன் டெல்லிங் பிசினஸ் பண்ணலாம்ல, நிறைய காசு கிடைக்கும். அதெல்லாம் எனக்கு வேணாம், வாழ்ற வாழ்க்கையே போதும்னு அவரு சொல்ல அப்பதான் ஒரு லேடி கத்திட்டு அப்படியே உள்ள ஓடி வராங்க. நம்ம ஹீரோவும் யாருன்னு கேட்க நீங்க தானே அந்த ஃபார்ச்சூன் டெல்லர், தயவு செஞ்சு உங்க பவர்ஸ் என் மேல யூஸ் பண்ணுங்க. என் ஹஸ்பண்ட் 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாரு, அவரை கண்டுபிடிச்சு தாங்கிற மாதிரி அவங்க கேட்க பின்னாடியே அவங்களை கூப்பிடுறதுக்கு ஆள் வந்துடுறாங்க. தயவு செஞ்சு அமைதியாரு, வீட்டுக்கு போலான்னு சொல்லி அவர் அப்படியே அவங்கள பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்க அவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட எவ்வளவோ கெஞ்சுறாங்க. அப்படியே பாஸ்ட்ல அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு ஒருத்தர் லவ் பண்ணாங்க. ஆள் வாருக்கு கிளம்புனது அங்க நிறைய பேர் இறந்ததுன்னு சொல்லி எல்லா விஷயமும் அப்படியே அவங்களுக்கு தெரியுது. நம்ம ஹீரோயின் வார்ல ஒருத்தர் இறந்துட்டானா அவ பாகங்கள் கூட அவ வீட்டுக்கு கிடைக்குது. எவ்வளவு பெரிய போராட்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம ஹீரோ என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்ல அவங்களையும் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்மளும் லைட்டா இரும்புல போட்டுட்டு உள்ள போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் ஒரு மட்டன் பீஸ்க்காக அந்த லேடியோட உயிரையும் இவன் காப்பாத்துனா. ஆனா இவ்வளவு கெஞ்சிற அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டானே. அப்படியே நைட்டும் ஆகுது. அவங்களே களத்துல இறங்குறாங்க. அந்த பொண்ணோட ஆரவை நல்லாவே என்னால சென்ஸ் பண்ண முடியுது. அவங்க அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோவும் அதை அப்படியே பாக்குறாரு. கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டாளே. நேரா அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க அண்ணனும் வேலைக்கு கிளம்புறாரு. அவங்க உள்ள தனியா உட்காந்து அவங்க ஹஸ்பண்ட்காக ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டு இருக்க ஆள் இறந்து போயிட்டு அவரோட ஆத்மா மட்டும் அவங்களுக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க ஒன்னா இருந்த நாட்களை நினைச்சு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு தும்மல் வந்துருது. ஆளும் என்ன நினைச்சாருன்னு தெரியல அவங்கள விட்டுட்டு விரட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அவங்களும் தலை திரிக்க அங்கிருந்து ஓடுறாங்க. அவரோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கு. ஜாமான் ஒரு பக்கம் உடைய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் அவரு கையில சிக்குறாங்க. சொன்னா கேளு, நம்ம ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன். சத்தம் கேட்டு அவங்களும் அங்க வர நம்ம ஹீரோவும் இப்ப இங்க வந்துடுறாரு. அந்த லேடி நம்ம ஹீரோயின் கிட்ட வரத பார்த்துட்டு ஆள் ஒரு கட்டையை தூக்கி போட்டு அவங்கள மயக்கமாக்க இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே உள்ள வராரு. ஆனா அந்த ஹஸ்பண்டோட ஆரா அவர் அப்படியே அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோயின் ஜஸ்ட் மிஸ்ல வந்து அவரை காப்பாத்துறாங்க. அவனை நீ கோவப்படுத்திட்ட எவன ஆள் கேட்க அச்சோ நீ ஒரு மோட்டல்ங்க தவிர அடிக்கடி மறந்துடுறான், உன்னால யாரையும் பார்க்க முடியாது. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை காப்பாத்து, அவ ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கா, என்னால சமாளிக்க முடியல. நம்மளும் அவசர அவசரமா அங்கிருந்த கல் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஏதோ ஒரு விஷயத்தை ரெடி பண்றாரு. இப்ப நீ வரலான்னு சொல்ல அவங்களும் நேரா அப்படியே அந்த சர்க்கிள்குள்ள வராங்க. அவங்க பவர்ஸும் பல மடங்கு அதிகமாகுது. சீக்கிரமா ட்ரெஸ் கூடன்னு சொல்ல நம்மளும் அப்படியே பறக்க விடுறாரு. அவங்களும் ஹியூமன் ஃபார்முக்கு மாறிட்டு அப்படியே வந்து லேண்ட் ஆகுறாங்க. நம்மால் வாய பொழந்துட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்க கையில அவங்க வெப்பன் இருக்கு. டக்குன்னு போயிட்டு அவனை அப்படியே லாக் பண்றாங்க. ஓ ஒய்ஃப் கூட திரும்ப ஒண்ணு சேரணும்னு நினைச்சினா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. அவனும் நிஜமாவே அது முடியுமா? நம்ம ஹீரோ கிட்டயும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்க அவரும் கண்டிப்பான்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அடுத்த சீன்லயே ஆள் ஒரு ஃபார்மேஷனை ரெடி பண்ண நம்ம ஹீரோயினும் அந்த லேடியை அப்படியே எழுப்புறாங்க. உங்க ஹஸ்பண்ட் திரும்ப வந்துட்டாரு. அப்படியே பார்த்தா அந்த ஃபார்மேஷனுக்கு நடுவுல ஆள் நின்னுட்டு இருக்காரு. அவங்களாலையும் அதை நம்பவே முடியல. ஆச்சரியத்தோடையும் அதிர்ச்சியோடையும் அப்படியே ஒரு கிட்ட போறாங்க. இது உண்மையிலேயே நீதானா? நீ வருவன்னு எனக்கு தெரியும். நீ என்ன ரொம்ப நாள் காக்க வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்க 2 பேரும் அப்படியே அவங்களோட யங் ஏஜுக்கு மாதிரி ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் இருந்த நம்ம ஹீரோயின் இந்த ஃபார்மேஷன் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஹீரோ ஆனா இது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அதுக்குள்ள அவங்க கிட்ட ஏதாவது சொல்லணும்னா சொல்லிடு. நான் நினைச்சது உனக்கு அப்புறம் தெரியுங்கிற மாதிரி கேட்டுட்டு அந்த லேடியோட ஆறால ஏதோ வித்தியாசமா இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அதனாலதான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அவங்க ஹஸ்பண்ட் தான் இறந்து போயும் அவங்கள விட்டு போகாம ரொம்ப காலமா பிடிவாதமா அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண நினைச்சிருக்காரு. ஆனா இந்த நிலைமையில அவர் அவங்க கூட இருக்கிறது அவங்களோட எனர்ஜியை தான் பாதிக்கும். அவங்க லைஃப் டைமே கம்மி ஆகலாம். நம்ம அவரை அனுப்பி ஆகணும்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோ நம்ம அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம், முடிவு என்னங்கத அவங்களே எடுக்கட்டும்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவங்கள டிஸ்டர்ப் பண்ண அவங்களுக்கு மனசு இல்ல. நம்ம ஹீரோ ஒன்னு கொஞ்சம் டைம் கொடுக்க
நினைக்கிறியா? ஆனா நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல. என்னடா நினைச்சதெல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு சொல்றேன்னு சொல்லி அவங்களும் சாக்கோட அவரை பாக்குறாங்க. அப்படியே எபிசோட் 2வும் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.